அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காண உள்ளோம். ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த இந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலில் இருந்து அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு சொல்லில் காண உள்ளோம். உதயமூர்த்தி, வ.உ.சி. போன்றோரின் தொடராக படித்த நூல்களில் இவரின் நூல்களும் ஒன்று என கூறலாம். வாழ்நாளில் தொடராக உதயமூர்த்தி, வ.உ.சி. போன்றோர் படித்து அந்த நூலிலிருந்து பல கருத்துக்களை எடுத்து தங்களது நூல்களில் பயன்படுத்தியுள்ளனர். ஒரு கோட்பாட்டினை வலியுறுத்தி நாள்தோறும் வலியுறுத்தியுள்ளனர். திருக்குறள் போன்ற நூல்களில் இவர் ஜேம்ஸ் ஆலன் எடுத்து கையாண்ட அந்த குறிப்புகள் எல்லாம் பல்வேறு நூலக குறிப்புகளிலிருந்து நாம் காண முடியும். இதன் மூலம் நாம் நல்ல கருத்துக்கள் நாள்தோறும் பரப்ப முடியும், செயல்படுத்துவோம் என கூறி இந்த செயல்மன்ற பதிவு தொடர்ந்து பகிர்ந்து வருகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்றைய காண உள்ளோம். இதை ஒரு சொல்லில் கூறலாம் என்று நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். அந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவர் வகுத்த இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பதிவு ஒரு சொல்லில் கூற முடியும் என்ற அந்த நிலையில் வரிசை என்று ஒரு சொல்லில் கூறலாம். வல்லமிடம் விதமான சைகையும் உட்தூண்டுதலாகும் என அக அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் வரிசை என்று வல்லமிடம் விதமான சைகை உட்தூண்டுதலாகும் என கூறலாம். இந்த வரிசை என்ற அந்த சொல்லிலேயே அந்த வரிசை என்று வரும். இவை கரந்துரை என்று தமிழ் மொழியில் அந்த காலத்தில் இருந்து ஒரு பதிவாக கலந்துரை என்ற சொல்லின் அடிப்படையில் இந்த தொகுத்து வகுத்துள்ளோம். இந்த பதிவுகளில் தொடர்ந்து மேற்கொள்கிறோம். உங்கள் எண்ணங்களை வரிசைப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வரிசைப்படுத்துவீர்கள் என்று கூறுகிறார். அவர் தனது முதல் வந்த வரியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நல்ல எண்ணத்தின் வலிமையினால் ஒவ்வொரு நிலையான வேலையும் நிறைவேற்றப்படுகிறது என்று கூறுகிறார். நல்ல எண்ணத்தின் வலிமையினால் ஒவ்வொரு நிலையான வேலையும் நிறைவேற்றப்படுகிறது. மேலான நம்பிக்கை, அதிக ஆளும் வளர்க்கும் முறையில் உள்ள நம்பிக்கை, உங்கள் வேலையின் நம்பிக்கை மற்றும் அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கான உங்கள் ஆற்றலை இங்கே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என பதிகிறார். மிகவும் அருமையான அந்த கோட்பாட்டினை நல்லெண்ணத்தின் வலிமையினால் ஒவ்வொரு நிலையான வேலையும் நிறைவேற்றப்படுகிறது. மேலான வாழ்க்கை, அதிக ஆளும் வழக்குமுறை உள்ள நம்பிக்கை, உங்கள் வேலையில் நம்பிக்கை மற்றும் அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கான உங்கள் ஆற்றலை இங்கே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும். கடைசி வரியாக இறுதி வரியாக எல்லா சூழ்நிலையும் உங்களுக்குள் இருக்கும் உயர்ந்த தூண்டுதலை பின்பற்றவும் என அறிகிறார். ஆங்கிலத்தில் அவர் பதித்த அந்த சொற்களை காண்போம். Serial என்று we can say in English serial in acrostic speech. What we say in Tamil Karandrai, we say it in acrostic speech in English. That is poem also. Even the English also the same. What we used to say in Tamil Karandrai, we say it in English acrostic poem. So in acrostic word also you can say that significantly edutainment regulations into array levels. Serial, you can say significantly edutainment regulations into array levels. Order your thoughts and you will order your life. Order your thoughts and you will order your life. By the power of faith, every enduring work is accomplished. Faith in the supreme, faith in the ever-ruling law, faith in your work, and in your power to accomplish that work. Here is the rock upon which you must build. If you would achieve, you would stand. If you would stand and not fall. By the power of faith, every enduring work is accomplished. Faith in the supreme, faith in the overruling law, faith in your work, and in your power to accomplish that work. Here is the rock upon which you must build. If you would achieve, if you would stand and not fall. Follow under all circumstances highest promptings in you. This I conclude this English talk.
தமிழில் ஒரு சொல்லில் கூறலாம் வரிசை என்று வல்லமிடன் விதமான சைகில் ஊட்டுண்டுதலாகும். உங்கள் எண்ணங்களை வரிசைப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வரிசைப்படுத்துவீர்கள் என்று கூறிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூறிய அந்த பதிவுடன் இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.